புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய மரணத்துக்கு பிறகு, கலைஞருடைய மரணத்திற்கு பிறகு ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் பெருசளவில் இல்லை. திரு ஸ்டாலின் அவர்கள் இருந்தால் கூட கலைஞருடைய அந்த ஒட்டுத்திண்ணையில் தான் அவர் தனது அரசியல் நிலைநடத்திருக்கிறார். அப்பான்னு கூப்பிடுற இடத்துல இருக்கிறாரு. அவருடைய ஆசை தவறு கிடையாது. என்னை அப்பான்னு கூப்பிடுறதுல நான் சந்தோஷப்படுறேன் என்று அவர் சொன்னால் அதை நான் தவறு சொல்ல மாட்டேன். இப்போ நிறைய ராஜேந்திர பாலாஜி நான் மோடி எங்கள் டேடி என்று சொன்னார் அல்லவா, அது அவர்கள் விருப்பம். விருப்பப்படுகிறவர் என்னை அப்பா என்று அழையுங்கள் என்று கூப்பிட்டால் அதை விரும்புவர்கள் அழைத்துட்டு போகட்டுமே, இதுல என்ன இருக்கிறது? ஆக என்னை பொறுத்தவரை அவர் ஒரு மூத்த தகப்பன் தானே. ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடியவர், 70 வயதுக்கு மேற்பட்டவர், தன்னை அப்பா என்று மக்களும் தன் தொண்டர்களும் அழைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அதை குறை கூறுவதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. ஆனால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்னை அம்மா என்று அழையுங்கள் என்று சொல்லவில்லை. ஆனால் அவரை தானாகவே உலகம் முன் வந்து அம்மா என்று அழைக்க தொடங்கியது. அதுபோல தன்னை அழைக்க வேண்டும் என்று எதிர்பார்த்திருக்கலாம். அந்த எதிர்பார்ப்பை அவரே தொடங்கி வைத்திருக்கலாம். அதனை குறை கூறுவதில் எனக்கு உடன்பாடு கிடையாது.